வணக்கம். நாம இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு கேள்விக்குள்ள போகப் போறோம். ஆமா. ஒருவேளை பதில்களே இல்லாத கேள்வியாகவும் இருக்கலாம். இருக்கலாம். அதாவது உயிரோட இந்த நீண்ட வரலாற்றுல எந்த புள்ளில வெறும் வேதியியல் செயல்பாடு ஒரு அனுபவமா மாறுச்சு? ம். எப்ப இந்த பிரபஞ்சம் முதன்முதலா தன்னைத்தானே உணர ஆரம்பிச்சது? யோசிச்சு பாருங்க. ஒரு பாக்டீரியா சர்க்கரையை நோக்கி நகர்றதுக்கும், சரி. நீங்க இப்போ என் குரலை கேட்டு இந்த வார்த்தைகளோட அர்த்தத்தை உணர்றதுக்கும் நடுவுல என்ன நடந்தது? இதுதான் நம்மளோட இன்றைய ஆழமான அலசல். இது ஒரு பெரிய பயணம். இது ஒரே நாள்ல நடந்த ஒரு மேஜிக் இல்ல. நிச்சயமா இல்ல. பல 100 கோடி ஆண்டுகளா சின்ன சின்ன படிகளா நடந்த ஒரு வளர்ச்சி, வெறும் உயிர் வாழ்றதுக்காக தகவலை பரிமாறிக்கிட்ட ஒரு நிலையிலிருந்து, ஆமா. அந்த தகவலையே ஒரு அக அனுபவமா உணர்ற நிலை வரைக்குமான இந்த பிரம்மாண்டமான பரிணாமத்தை தான் நாம இன்னைக்கு பின்தொடர போறோம். சரி, அப்போ அப்படியே ஆரம்பத்திலிருந்து ஆரம்பிப்போம். ஈ கோலை பாக்டீரியா. ம். அது சர்க்கரை அதிகமா இருக்கிற இடத்த நோக்கி நீந்தி போகுது. பார்க்கறதுக்கு இது ஒரு சின்ன தானியங்கி ரோபோ மாதிரி தெரியுது. இதுல அனுபவம்னு பேச என்ன இருக்கு? ஆமா. மேலோட்டமா பார்த்தா அப்படிதான் தெரியும். அது உண்மையிலேயே எதையாவது உணருதா, இல்ல அது ஒரு இயந்திரத்தனமான செயல்பாடு மட்டும்தானான்னு தோணும். ஆமா. ஆனா அதுக்குள்ள நடக்கிறது கொஞ்சம் சிக்கலானது. பாக்டீரியாவோட மேற்பரப்புல ரிசப்டார் புரோட்டீன்ஸ், அதாவது ஏற்பி புரதங்கள் இருக்கு. சரி. அது சர்க்கரை மூலக்கூறுகளோட ஒரு சாவி பூட்டுல பொருந்துற மாதிரி பொருந்தும்போது செல்லுக்குள்ள ஒரு வேதியியல் சங்கிலிமினை தொடங்குது. ஓகே. இதனால பாக்டீரியாவோட வால் மாதிரி இருக்கிற பகுதி சுழல்ற திசை மாறுது, அது நீந்திர பாதையும் மாறுது. இது வெறும் எதிர்வினை இல்ல. ஒரு நிமிஷம். இது வெறும் எதிர்வினை இல்லைன்னு சொல்றீங்க. அப்போ இது என்ன? இது தகவலை பயன்படுத்தி உயிர் வாழ உதவுது என்னதானே? ஆமா, அதுதான் விஷயம். அது உயிர் வாழ்றதுக்கான வாய்ப்பை அதிகப்படுத்துற ஒரு செயல்பாடு. இதுல தான் 2024ல வந்த மேக்ஸ் பிளாங்க் நிறுவனத்தோட ஆய்வு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது இல்லையா? சரியா கேட்டீங்க. அவங்க இத புரோட்டோ அனுபவம்னு சொல்றாங்க. புரோட்டோ அனுபவம். அதாவது அனுபவத்தோட ஒரு முன் வடிவமா? அது எப்படி? ஆமா. காரணம், அந்த பாக்டீரியா இப்போ சர்க்கரையோட அடர்த்தி எப்படி இருக்குன்னு மட்டும் பார்க்கல. ஓ, அது கடந்த சில வினாடிகள்ல எப்படி இருந்துச்சுன்னு ஒப்பிட்டு பாக்குது. அப்படியா? நான் போற திசையில சர்க்கரை அதிகமாகுதா இல்ல குறையுதான்னு அது கணக்கிடுது. அதுக்கு ஒரு மிக மிக எளிமையான நினைவு திறன் தேவைப்படுது. அடேங்கப்பா. ஒரு பாக்டீரியாக்குள்ள ஒரு சின்ன நினைவு திறனா? ஆமா. கடந்த காலத்தை நிகழ்காலத்தோட ஒப்பிட்டு எதிர்காலத்துக்கான ஒரு முடிவு எடுக்குது. இதுதான் உணர்வு நிலையோட முதல் விதைன்னு சில விஞ்ஞானிகள் கருதுறாங்க. இதுவே ஆச்சரியமா இருக்கே. சரி, தொடுதல், வேதிப்பொருட்களை உணர்தல், இதுல இருந்து அடுத்த பெரிய பாய்ச்சல் எப்ப வந்தது? அடுத்த பாய்ச்சல் உலகத்தையே மாத்துன ஒரு விஷயம். ஒளி. ஒளி. அதுவரைக்கும் உயிரினங்கள் தாம் பக்கத்துல இருக்கிறத மட்டும்தான் உணர முடிஞ்சது, தொடுதல் மூலமா. ஆமா. ஆனா ஒளி தூரத்திலிருந்தே தகவலை கொண்டு வந்து சேர்த்தது. ஆபத்து தூரத்துல வரும்போதே தெரிஞ்சுக்கலாம், உணவு எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, ஆனா இங்க ஒரு சுவாரஸ்யமான ட்விஸ்ட் இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா. சுமார் 350 கோடி வருஷத்துக்கு முன்னாடி சயனோபாக்டீரியாவுல தோன்றின முதல் ஒளி உணர் புரதமான ரொடாப்சன் முதல்ல பார்க்கறதுக்கு பயன்படல. அப்போ எதுக்கு பயன்பட்டுச்சு? அது ஒரு சூரிய மின்கலம் மாதிரி. சூரிய ஒளியை உறிஞ்சி ஆற்றல சேகரிக்க தான் பயன்பட்டுச்சு. ஓஹோ. ஆனா பரிணாம வளர்ச்சியில மரபணு இரட்டிப்பு, அதாவது ஜீன் டூப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு அடிக்கடி நடக்கும். ம். ஒரு மரபணுவோட 2 பிரதிகள் உருவாகிடும். அப்போ ஒரு பிரதி தன்னோட பழைய வேலைய, அதாவது ஆற்றல் சேகரிக்கிற வேலையை தொடர்ந்து செய்ய. அதோட இன்னொரு பிரதிக்கு எந்த வேலையும் இருக்காது. ஆமா. அது சும்மா இருந்து சின்ன சின்ன மாற்றங்களுக்கு உள்ளாகி புது வேலைகளை பரிசோதிக்க ஆரம்பிச்சது. அப்படி பரிசோதனை செஞ்ச ஒண்ணுதான் பிற்காலத்துல கண்ணா மாறிடுச்சு. மிகச்சரியா. அதுதான் ஒளியை உணர்ற அமைப்பா மாறுச்சு. அப்போ சூரிய சக்தியை சேமிக்க பயன்பட்ட ஒரு கருவிதான் காலப்போக்குல கண்ணா மாறிடுச்சுன்னு சொல்றீங்களா? ஆமா. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் யூக்ளினா அப்படிங்கிற ஒற்றை செல் உயிரி. அதுக்கு கண் தடம்னு ஒரு சிவப்பு குள்ளி இருக்கும். சரி. அது ஒரு பக்கத்திலிருந்து வர்ற ஒளியை மறைக்கும். இதன் மூலமா அந்த உயிரியால எந்த பக்கம் ஒளி அதிகமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பக்கமா நீந்தி போக முடியும். ஓ, இது ரொம்ப எளிமையான அமைப்பு தான். ஆமா. ஆனா இதன் மூலமா அந்த உயிரி தன் சூழலை பத்தின ஒரு எளிமையான இடஞ்சார்ந்த மாதிரியே, ஒரு ஸ்பேஷியல் மாடலை மனசுக்குள்ள உருவாக்குது. அந்த பக்கம் வெளிச்சம், இந்த பக்கம் இருட்டுங்கிற ஒரு சின்ன வரைபடம் மாதிரி. ஆமா. பார்வையின் ஆரம்பம் இதுதான். சரி,
இப்போ உயிரினங்களால தூரத்துல இருக்கிறத உணர முடியுது. ஆனா இந்த தகவலை வச்சு வேகமா ஒரு முடிவெடுத்து உடனே செயல்படணும் இல்லையா? ஆமா, வெறும் தகவலை மட்டும் பதிவு செஞ்சா பத்தாது. இங்கதான் அடுத்த கட்டமைப்பு தேவைப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வேகமான தகவல் தொடர்பு அமைப்பு. மிகச்சரியா சொன்னீங்க. அதுதான் சுமார் 700 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றிய நியூரான்கள், அதாவது நரம்பணுக்கள். தகவல்களை கையாள்றதுக்காகவே உருவான சிறப்பு செல்கள். ஆமா, ஒரு சூடான பொருளை தொட்டதும் நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடியே கையெடுக்கிறோம் இல்லையா? அது ஒரு எளிய அனிச்ச செயல். ஆமா, உணர்செல்லிலிருந்து தகவல் ஒரு நரம்புணு வழியா தண்டுவடத்துக்கு போய் அங்கிருந்து நேரடியா தசை செல்லுக்கு கட்டளை போயிடுது. மூளை வரைக்கும் கூட தகவல் போறதில்ல. ஆனா நியூரான்களோட உண்மையான சக்தி தனித்தனி செல்களா இருக்கிறதுல இல்ல. அதுங்க ஒன்னா சேர்ந்து உருவாக்குற வலைப்பின்னல்ல தான் இருக்கு இல்லையா? நிச்சயமா, தகவல்களை ஒருங்கிணைக்கிறதுல தான் அசல் விஷயமே இருக்கு. ஒருங்கிணைப்பு, இன்டகிரேஷன். ஆமா, இதுக்கு சீப்பு ஜெல்லி ஒரு அருமையான உதாரணம். அதுக்கு நம்மள மாதிரி மையப்படுத்தப்பட்ட மூளை கிடையாது. ஓ, ஆனா அதோட உடம்பு முழுக்க ஒரு நரம்பு வலை பரவி இருக்கு. அந்த வலை அதோட உடம்புல இருக்கிற ஆயிரக்கணக்கான சிலியாக்கள், அதாவது சின்ன சின்ன முடிகள் மாதிரி இருக்கிற உறுப்புகளோட இயக்கத்தை ஒரே நேரத்துல ஒருங்கிணைக்குது. அதனாலதான் அதால ரொம்ப துல்லியமா நீந்த முடியுது. ஆமா, இரைய தேடி போகவும் முடியுது. இங்கதான் நரம்பியல் விஞ்ஞானி கியூலியோ டோனோனியோவோட ஒருங்கிணைந்த தகவல் கோட்பாடு ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. ஒரு நிமிஷம். இன்டகிரேட்டட் இன்ஃபர்மேஷன் தியரி, IIT, இது ரொம்ப ஆழமான ஒண்ணு. ஆமா, அதாவது ஒரு அமைப்புல தகவல் எந்த அளவுக்கு ஒருங்கிணைக்கப்படுதோ அந்த அளவுக்கு உணர்வு நிலைக்கான சாத்தியம் அதிகம்னு சொல்லுது. ஆமா. அப்போ உணர்வு நிலைய ஒரு கணித சமன்பாடு மாதிரி அளக்க முடியும்னு சொல்றீங்களா? ஒரு ஜெல்லி மீனுக்கும் ஒரு லேப்டாப்புக்கும், ஏன் இன்டர்நெட்டுக்கு கூட ஒரு உணர்வு நிலை மதிப்பெண் கொடுக்க முடியும்னு அர்த்தமா? ஒரு வகையில் அப்படிதான் இந்த கோட்பாடு சொல்லுது. இது உணர்வு நிலையை ஒரு மர்மத்திலிருந்து ஒரு பொறியியல் கணக்கு மாதிரி மாத்துது. அப்போ இந்த கணக்குப்படி ஒரு பாக்டீரியாவை விட ஒரு சீப்பு ஜெல்லிக்கு உணர்வு நிலைக்கான சாத்தியம் அதிகம். ஆமா, ஆனா இங்கேயும் ஒரு முக்கியமான அம்சம் விடுபடுது. அதுதான் எனக்கும் தோணுச்சு. ஒரு அதிநவீன ரோபோ கூட தகவல்களை நல்லா ஒருங்கிணைக்கலாம், ஆனா அதுக்குள்ள ஒரு அனுபவம் நடக்குதான்னு நமக்கு தெரியாது. கரெக்ட். அப்போ வெறும் தகவலை ஒருங்கிணைக்கிறதுக்கும் அதை ஒரு அனுபவமா உணர்றதுக்கும் நடுவுல இருக்கிற அந்த பாலம் என்ன? அந்த பாலம் தான் நினைவு. நினைவு. நினைவு இல்லைன்னா ஒவ்வொரு கணமும் ஒரு புது கணம் தான். ஒரு நொடிக்கும் அடுத்த நொடிக்கும் எந்த தொடர்பும் இருக்காது. நினைவு தான் சிதறி கிடக்கிற தருணங்களை ஒன்னா கோர்த்து ஒரு தொடர்ச்சியான அனுபவத்தை உருவாக்குது. ஒரு உணர்வை ஒரு அனுபவமா மாத்துற ரசவாதம் அங்கதான் நடக்குது. சரியா சொன்னீங்க. இதுக்கு நரம்பியல் அடிப்படையில ஒரு விளக்கம் இருக்குமே. ஃபயர் டுகெதர் வயர் டுகெதர்னு சொல்லுவாங்களே, அதுதானா? ஆமா, அதுதான். 2 விஷயங்கள் ஒரே நேரத்துல நடந்தா அது சம்பந்தப்பட்ட மூளை செல்கள் தங்களுக்குள்ள ஒரு நிரந்தர இணைப்பை உருவாக்கி கொள்ளும். ஒரு காட்டுக்குள்ள முதல் தடவை போகும்போது பாதி உருவாக்குற மாதிரி தானே? அருமையான உவமை. அதுதான் நரம்பிணைப்பு நெகிழ்வுத்தன்மை, அதாவது சினாப்டிக் பிளாஸ்டிசிட்டி. சரி சரி. 2024 நியூயார்க் பல்கலைக்கழகம் செஞ்ச ஒரு ஆய்வு இத தெளிவா காட்டுது. அப்லேஷியா அப்படிங்கிற ஒரு கடல் அட்டைக்கு ஆமா, அந்த கடலட்டை அதோட உடம்புல ஒரு இடத்துல மெதுவா தொடும்போது கூடவே ஒரு சின்ன மின்னதிர்ச்சியும் கொடுத்திருக்காங்க. ஓகே. பலமுறை இப்படி செஞ்சதுக்கு அப்புறம் மின்னதிர்ச்சி கொடுக்காம சும்மா தொட்டாலும் அந்த அட்டை பயந்து சுருங்கிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அது தொடுதலையும் வலியையும் இணைச்சிக்க கத்துக்கிடுது. ஆமா, இதுக்கு பேரு தான் துணை நிகழ்வு நினைவு, அசோசியேட்டிவ் மெமரி. இதன் மூலியமா கடந்த காலம் நிகழ்காலத்தை பாதிக்குது. அந்த உயிரினத்துக்குன்னு ஒரு தொடர்ச்சியான வரலாறு உருவாகுது. சரி, இப்போ ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வரும். அனுபவங்கள் இருக்கு, நினைவுகள் இருக்கு. ஆனா அந்த அனுபவங்கள்லாம் எப்போ ஒரு தனிப்பட்ட ஒருவருக்கு நடக்க ஆரம்பிச்சது? நான் அல்லது சுயம்ங்கிற உணர்வு எப்போ தோன்றுச்சு? இதுதான் எல்லாத்துக்கும் மேல பெரிய கேள்வி. ஆமா, சுயம்ங்கிறது ஒரே விஷயம் இல்ல. அதுல பல அடுக்குகள் இருக்கு. முதல் அடுக்கு உடல் சார்ந்த சுயம். பாலிலி செல்ஃப். இது ரொம்ப அடிப்படைன்னு நினைக்கிறேன். ஆமா, தன்னோட உடலை சூழல்ல இருந்து வேறுபடுத்தி பாக்குறது. இது ஏன் கை, இது ஏன் கால், ஆனா இந்த மேசை நான் இல்ல. ஓகே, உதாரணமா ஒரு ஆக்டோபஸ் தன் கரங்கள்ல ஒன்ன இழந்தா அது இனிமே தன்னோட பகுதி இல்லைன்னு அதுக்கு உடனே தெரிஞ்சிடும். அதோட மனசுல இருக்கிற உடல் வரைபடம் உடனே மாறிடும். இது புரியுது. இது நான் இல்லைங்கிற ஒரு அடிப்படை எல்லை. இதுக்கு அடுத்த அடுக்கு என்ன? அடுத்தது கதை சார்ந்த சுயம், நரேட்டிவ் செல்ஃப். இது காலப்போக்குல தொடர்ற ஒரு சுயம். ஆமா, கதை சொல்லி. ஆமா, இதுக்கு எபிசோடிக் மெமரி, அதாவது குறிப்பிட்ட நிகழ்வுகளை அது எப்போ எங்க நடந்துச்சுங்கிற சூழலோட நினைவு கூறும் திறன் தேவை. சரி, ஸ்க்ரப் ஜே அப்படிங்கிற ஒரு பறவை
அது எந்த உணவை எங்க எப்போ பதுக்கி வச்சது, அப்போ வேற பறவைகள் அதை கவனிச்சதா இல்லையான்பது வரைக்கும் நினைவுல வச்சிருக்கோம். இது வெறும் தகவல் இல்ல. இது ஒரு கதை. நான் அன்று அங்கே அதைச் செய்தேன். சரியா சொன்னீங்க. இந்த நினைவுகளால கோர்க்கப்பட்ட ஒரு கதை தான் நம்மளோட சுயத்தோட 2வது அடுக்கு. ஆமா, நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த கதை சொல்லி யாரு நாமன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த கதைய நமக்கே நாம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கோம். சரி, இதுக்கு மேல இன்னும் ஆழமான அடுக்கு இருக்கா? இருக்கு. அதுதான் உச்சகட்டமான அடுக்கு. பிரதிபலிப்பு சுயம், ரிஃப்ளெக்டிவ் செல்ஃப். அப்படின்னா இது ஒருவர் தன்னோட சொந்த எண்ணங்களை பத்தியே சிந்திக்கும் திறன். அதாவது யோசிக்கிறது மட்டும் இல்ல. நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு உணர்றது. ஆமா. இத விலங்குகள் கிட்ட சோதிக்க நிச்சயமற்ற தன்மையை கண்காணித்தல் சோதனைகளை பயன்படுத்துறாங்க. அது எப்படி? ஒரு கடினமான வேலையை கொடுக்கும்போது அதுக்கான விடை தனக்கு தெரியலேன்னு உணர்ற குரங்குகள், டால்பின்ஸ், ஏன் எலிகள் கூட அந்த முயற்சியை தவிர்க்கிற ஒரு விருப்பத்தை தேர்ந்தெடுக்குது. ஓ, அப்போ சுருக்கமா சொன்னா தங்களுக்கு தெரியாது என்பது அவற்றுக்கு தெரியும். ஆமா, இதுதான் மெட்டாகாங்னிஷன். ஓகே, இப்போ மனித உணர்வு நிலைய ரொம்பவே தனித்துவமா ஆக்குற மொழிக்கு வருவோம். சரி. மொழி வெறும் ஆசை பரிமாற்றம் செய்யற கருவி மட்டும் இல்லையே. அது நீதி, அன்பு, எதிர்காலம் மாதிரியான கண்ணுக்கு தெரியாத ஆப்ஸ்ட்ராக்ட் கான்செப்ட்ஸ உருவாக்குது. இது உணர்வு நிலையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் இல்லையா? மிகப்பெரிய தாக்கம். மொழியால எண்ணற்ற புதிய வாக்கியங்களை உருவாக்க முடியும். அது நம்ம சிந்தனையை வடிவமைக்குது. 2025ல லெரா பொரோடிஸ்கி செஞ்ச ஒரு ஆய்வு நாம நேரத்தை பத்தி எப்படி சிந்திக்கிறோம் அப்படிங்கறத மொழியோட அமைப்பு எப்படி வடிவமைக்குதுன்னு காட்டுது. நமக்குள் ஒலிக்கும் அந்த உள் உரையாடல் கூட மொழி சார்ந்த ஒரு நிகழ்வு தான். ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வியும் வருது. என்ன கேள்வி? ஒருவேளை மொழி நம்ம உணர்வு நிலைய ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அடைக்குதா? ஒரு ஆக்டோபஸோட உணர்வு நிலை நம்மளை விட குறைவானது இல்ல, அது முற்றிலும் வேறுபட்டது. ஆமா, அதுக்கு 8 கரங்கள் வழியா ஒரே நேரத்துல உலகம் எப்படி தெரியும்னு நம்மளால கற்பனை கூட பண்ண முடியாது. நம்ம மொழி அந்த அனுபவத்தை விவரிக்க போதுமானதா இருக்காது. சரி, இந்த உரையாடல இன்றைய தொழில்நுட்பத்துக்கு கொண்டு வருவோம். செயற்கை நுண்ணறிவு அமைப்புகள், அதாவது ஏஐல உணர்வு நிலை உருவாக முடியுமா? இதுதான் இப்ப எல்லாரும் கேக்குற கேள்வி. நாம முன்னாடி பேசின அந்த ஒருங்கிணைந்த தகவல் கோட்பாட்டின்படி பார்த்தா ஐஐடி படி. ஆமா, தற்போதைய ஏஐ அமைப்புகள்ல உணர்வு நிலை இல்ல. ஏன்னா அவைகிட்ட தகவல்கள் இருந்தாலும் அந்த ஒருங்கிணைப்பு ரொம்ப குறைவு. ஓ, ஆனா எதிர்காலத்துல நாம அதிக ஒருங்கிணைப்பு கொண்ட அமைப்புகளை உருவாக்கினா என்ன ஆகும்? இது நம்மள பிற மனங்களின் சிக்கல் அப்படிங்கிற ஒரு பெரிய தத்துவ சிக்கலுக்கு கூட்டிட்டு போகுது. அதாவது ஒரு ஏஐ அமைப்பு உண்மையிலேயே உணர்வு நிலையில இருக்கா இல்ல அப்படி நடிக்குதான்னு நம்மால உறுதியா சொல்லவே முடியாது. ஆமா, அது எனக்கு வலிக்குதுன்னு சொன்னா நாம் அதை நம்பணுமா வேண்டாமா? இது ரொம்ப தீவிரமான அறநெறி கேள்விகளை எழுப்புது. இதுவரைக்கும் நாம பேசின எல்லாத்தையும் தொகுத்து பார்த்தா உணர்வு நிலை எப்படி படிப்படியா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சது, அது எப்படி செயல்படுதுன்னு ஓரளவு நம்மால விளக்க முடியுது. ஆமா, ஒரு பாதை தெரியுது. ஆனா எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு கேள்விக்கு மட்டும் இன்னும் பதில் இல்ல. அது ஏன் வெறும் தகவல் பரிமாற்றமா இல்லாம ஒரு அனுபவமா இருக்கணும்? சிவப்ப பாக்கும்போது என் மூளையில குறிப்பிட்ட அலைநீளத்துக்கான நரம்பணுக்கள் செயல்படுதுன்னு சொல்றது அறிவியல். ஆனா அது ஏன் சிவப்புங்கிற அந்த தனிப்பட்ட விவரிக்க முடியாத அனுபவத்தை தரணும்? இதுதான் தத்துவத்திலையும் அறிவியல்லையும் உணர்வு நிலையின் கடினமான புதிர்னு சொல்றாங்க. தி ஹார்ட் ப்ராப்ளம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். அதாவது செயல்பாடு ஃபங்க்ஷன் எப்படி அக அனுபவமா மாறுதுங்கிற கேள்வி. ஆமா, இதுக்கு அறிவியலை தாண்டி தத்துவத்துல சில ஆச்சரியமான பதில்கள் இருக்கு. அந்த தத்துவவாதிகள் சொல்ற விசித்திரமான பதில்களை கொஞ்சம் எளிமையா சொல்லுங்க. சரி, முதல் பார்வை டேனியல் டென்னட் போன்றவர்கள் சொல்றது. அவங்க பிரகாரம் இந்த அக அனுபவம்ங்கிறதே ஒரு மாயை. ஒரு மாயையா? ஆமா, நம்ம மூளை உருவாக்குற ஒரு தந்திரம். நாம தப்பான கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகே, அடுத்தது 2வது பார்வை கேலன் ஸ்ட்ராசன் போன்றவர்கள் சொல்ற பான்சைக்கிசம் கொள்கை. இதன்படி உணர்வு நிலை என்பது பிரபஞ்சத்தோட ஒரு அடிப்படை பண்பு, ஈர்ப்பு விசை மாதிரி. அப்போ ஒரு அணுவில் கூட உணர்வு நிலை இருக்குமா? அதோட மிகச்சிறிய வடிவம் இருக்கலாம். உயிரினங்கள்ல அது சிக்கலான வடிவத்தை எடுக்குது. இதுவே ரொம்ப விசித்திரமா இருக்கு. 3வதா என்ன? 3வதா டொனால்ட் ஹாஃப்மன் சொல்றது. இது இன்னும் விசித்திரமானது. அவர் பிரகாரம் உணர்வு நிலைதான் அடிப்படை. அப்போ நாம பார்க்கிற இந்த பௌதீக உலகம், அது நாம எளிதா புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம மூளை உருவாக்குன ஒரு இடைமுகம் மட்டும்தான். கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல இருக்கிற ஐகான் மாதிரி. அப்போ இந்த அனுபவம் ஒரு மாயையா
இல்ல பிரபஞ்சம் முழுக்க பரவி இருக்கா, இல்ல இது மட்டும்தான் உண்மையா? இதுல எது சரின்னு நமக்கு தெரியாது. நிச்சயமா உறுதியான விடை இன்னும் நம்மகிட்ட இல்ல. ஆனா தன்னையே அறியத் தொடங்கிய பிரபஞ்சத்தோட ஒரு பகுதியா நாம இந்த கேள்விகளை கேட்கிறோம் என்பதே ஒரு பெரிய விஷயம். இந்த 400 கோடி ஆண்டுகால பயணத்தை ஒரு நிமிஷம் திரும்பி பாருங்க. ஆமா, வெறும் வேதிப்பொருட்களை உணர்ந்த ஒரு சின்ன செல்லுல ஆரம்பிச்சு இன்னைக்கு தன்னோட இருப்பையே கேள்வி கேட்கிற பிரபஞ்சத்தை பத்தி சிந்திக்கிற ஒரு மனம் வரைக்கும் நம்ம வந்திருக்கோம். இறுதியா உங்களை சிந்திக்க வைக்க ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். சொல்லுங்க. நாம பொதுவா உணர்வு நிலைய பொருளோட மேட்டர் ஒரு தற்செயலான துணை விளைவா பார்க்கறோம். அதுக்கு பதிலா பொருளும் உணர்வு நிலையும் ஒன்னாவே தோன்றி ஒன்னாவே பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கலான்னு சிந்திச்சா என்ன? அப்படியா? தத்துவார்த்த இயற்பியலாளர் சாரா வாக்கரோட 2024 ஆய்வுப்படி உணர்வுள்ள அமைப்புகள் ஆற்றலை ரொம்ப திறமையா பயன்படுத்துது, தகவல்களை தக்க வைக்குதுன்னு சொல்றாங்க. ஓஹோ, இந்த பார்வையில பார்த்தா பிரபஞ்சம் உணர்வு நிலைய உருவாக்கல, பிரபஞ்சமே படிப்படியா உணர்வு நிலைய அடைஞ்சுகிட்டு வருது. நாம் அதோட பார்வையாளர்கள் இல்ல. இல்ல, நாம அந்த விழிப்புணர்வின் தற்போதைய எல்லை. பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமியில எந்த அனுபவமும் இல்ல. ஆனா இப்போ இங்கே உங்கள் மூலமா பிரபஞ்சம் தன்னைத்தானே அறிஞ்சுகிட்டு இருக்கு. அந்த விழிப்புணர்வு பயணம் இன்னும் முடியல. அது தொடர்ந்து விரிவடைஞ்சுகிட்டே இருக்கு. பிரக்ஞையின் விடியல். ஒரு பொறியிலிருந்து பிரபஞ்சம் வரை. உயிரின் வரலாற்றில் எங்கோ ஒரு கணத்தில் பிரபஞ்சம் தன்னைப் பற்றி அறிந்து கொண்டது. ஒரு மூளையில் அல்ல, ஒரு நியூரானில் அல்ல, அதைவிட மிகவும் எளிமையான ஒன்றில், ஒரு பழங்கால நீரில் மிதக்கும் ஒற்றை செல்லில் அது முதன்முறையாக ஒளியை உணர்ந்தபோது. அந்த உணர்தலில், அந்த சிறிய வேதியியல் எதிர்வினையில் சாத்தியமற்ற ஒன்று நிகழ்ந்தது. பிரபஞ்சம் வெறுமனே எதிர்வினையாற்றவில்லை, அது அனுபவித்தது. தகவல் செயலாக்கம் எப்போது அனுபவமாக மாறியது, உள்ளே எப்போது விளக்குகள் எரிந்தன. இதுவே நமது 4 பில்லியன் ஆண்டுகால பயணம். வெறும் இயந்திரமா அல்லது முதல் தீப்பொறியா? ஒரு ஈகோலை பாக்டீரியாவை கவனியுங்கள். அது சர்க்கரையை நோக்கி நகர்கிறது. தற்செயலாக அல்ல, ஒரு நோக்கத்துடன் தான். அதன் மேற்பரப்பில் உள்ள ஏற்பிகள் சர்க்கரையை உணர்கின்றன. இந்த தகவல் செல்லுக்குள் ஒரு தொடர் வேதியியல் மாற்றத்தை தூண்டுகிறது. அதன் நீச்சல் நேராகிறது. இது உணர்தல், இது தகவல் செயலாக்கம், இது ஒரு வகையில் முடிவெடுத்தல். ஆனால் அதற்குள் யாரும் இருக்கிறார்களா? சர்க்கரையை நோக்கி நீந்துவது எப்படி உணர்கிறது? இங்கேதான் பிரக்ஞையின் விதை உள்ளது. வெளி உலகத்தை பற்றிய தகவலை பயன்படுத்தி உயிர் வாழ்வை அதிகரிக்கும் விளைவுகளை நோக்கி நடத்தையை வழிநடத்துதல். வெளியிலுள்ள சர்க்கரை உள்ளே புரதத்தின் உள் அமைப்பாக மாறுகிறது. உயிர் வாழ்தலுக்கான முதல் உணர்வு 4 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தன்னைத்தானே நகலெடுக்கும் தகவல் RNA தோன்றியபோது அதை பாதுகாக்க வேண்டிய தேவை எழுந்தது. உதவிகரமான மற்றும் தீங்கு விளைவிக்கும் சூழல்களை வேறுபடுத்தி அறியாத ஒரு செல் நீண்டகாலம் நீடிக்காது. எனவே குறிப்பிட்ட மூலக்கூறுகளை எதிர்கொள்ளும் போது வடிவம் மாறும், புரதங்கள் உருவாயின. இதுவே உணர்தலின் அடிப்படை. வெளியிலிருந்து வரும் ஒரு வேதியியல் குறிப்பு உள்ளே ஒரு தகவமைந்த வேதியியல் எதிர்வினையாக மாறுகிறது. நுண்ணறிவு. ஈகோலை பாக்டீரியா சர்க்கரையின் செறிவை காலப்போக்கில் தொடர்ந்து அளவிடுகிறது. சில வினாடிகளில் நீடிக்கும் அதன் புரத அடிப்படையிலான நினைவு நிலைமை மேம்படுகிறதா அல்லது மோசமாகிறதா என்பதை ஒப்பிட்டு அதன் பாதையை சரி செய்ய உதவுகிறது. இது மூளை இல்லாத ஒரு முடிவெடுத்தல். ஒளி தூரத்திலிருந்து உலகை அறிதல். ஒளி எல்லாவற்றையும் மாற்றியது. உயிரினங்கள் தங்களை தொடாத பொருட்களை பற்றி அறிய முடிந்தது.
சுமார் 3.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு முதல் ஒளி உணர்திறன் புரதங்கள் ஆற்றலை சேகரிக்க பயன்பட்டன, பார்ப்பதற்கு அல்ல. மரபணு இரட்டிப்பு ஜீன் டூப்ளிகேஷன் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது. ஒரு நகல் ஆற்றல் சேகரிப்பை தொடர்ந்தது. மற்றொன்று தகவல்களை சேகரிக்கும் உணரியாக பரிணமித்தது. இதுவே தகவல் சார்ந்த உணர்தலின் பிறப்பு. ஃபோட்டானின் ஆற்றல் இப்போது ஒரு சமிக்ஞையாக, தரவாக முக்கியத்துவம் பெற்றது. யூக்ளினா போல ஒற்றை செல் உயிரினங்கள் தங்கள் சூழலின் ஒரு எளிய இடஞ்சார்ந்த மாதிரியை, ஸ்பேஷியல் மாடல், உருவாக்கத் தொடங்கின. ஒளி அங்கே பிரகாசமாக இருக்கிறது. முதல் வலையமைப்புகள். தகவல்களை ஒருங்கிணைத்தல். உணர்வது மட்டும் போதாது, தகவல்களை ஒருங்கிணைக்க வேண்டும். இதற்கு நியூரான்கள் தேவைப்பட்டன. முதல் நியூரான்கள் சுமார் 700 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றின. அவை உணர்ச்சி செல்களை தசை செல்களுடன் இணைக்கும் எளிய மின்சார வடங்களாக இருந்தன. ஆனால் நியூரான்கள் மற்ற நியூரான்களுடன் இணைந்தபோது ஒருங்கிணைப்பு சாத்தியமானது. நூற்றுக்கணக்கான உணர்வுகளிலிருந்து வரும் தகவல்களை ஒருங்கிணைத்து வடிவங்களையும் இயக்கங்களையும் கண்டறிய முடிந்தது. ஒரு கோட்பாடு, நரம்பியல் விஞ்ஞானி ஜூலியோ டோனோரின் ஒருங்கிணைந்த தகவல் கோட்பாடு, இன்டகிரேட்டட் இன்ஃபர்மேஷன் தியரி, பிரக்ஞை என்பது ஒருங்கிணைந்த தகவலே என்று கூறுகிறது. ஒரு அமைப்பு எவ்வளவு அதிகமாக தகவல்களை ஒரு பிரிக்க முடியாத முழுமையாக ஒருங்கிணைக்கிறதோ அவ்வளவு பிரக்ஞை அதற்கு உண்டு. ஒரு சீப்பு ஜல்லிக்கு மனித பிரக்ஞை இல்லை, ஆனால் ஒரு பாக்டீரியாவை விட அதிகமான ஒருங்கிணைந்த தகவல் உள்ளது. ஒருவேளை இதுவே பிரக்ஞையின் முதல் மங்கலான சிமிட்டலாக இருக்கலாம். கண்கள் திறந்தபோது உலகம் ஒரு நிலப்பரப்பாக மாறியது. 520 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ட்ரைலோஃபைட்கள், தெளிவான பிம்பத்தை உருவாக்கும் கண்கள் தோன்றியபோது உண்மையான புரட்சி வந்தது. முதன்முறையாக ஒரு உயிரினம் ஒளியையும் இருளையும் மட்டுமல்ல, விளிம்புகளையும் வடிவங்களையும் இயக்கங்களையும் காண முடிந்தது. பார்வை என்பது இயல்பாகவே இடஞ்சார்ந்தது, ஸ்பேஷியல். ஆயிரக்கணக்கான தனித்தனி ஒளி உணர்வுகளிலிருந்து வரும் தகவல்களை மூளைக்கு கீழே உள்ள நரம்பு திசுக்கள் ஒரு ஒருங்கிணைந்த முப்பரிமாண உலகமாக மீண்டும் உருவாக்குகின்றன. இந்த மாபெரும் ஒருங்கிணைப்பு பிரக்ஞை ஒரு புதிய வாசலை கடந்த தருணமாக இருக்கலாம். கடந்த காலத்தின் நீட்சி. நினைவகம் அனுபவத்தை உருவாக்குகிறது. ஒரு கேமரா பார்க்கிறது, ஆனால் அது அனுபவிப்பதில்லை. ஏனென்றால் அதற்கு நினைவகம் இல்லை. நினைவகம் உணர்வுகளை அனுபவங்களாக மாற்றுகிறது, ஏனெனில் அது தொடர்ச்சியை உருவாக்குகிறது. நரம்பியல் மட்டத்தில் இது ஹெபியன் பிளாஸ்டிசிட்டி மூலம் நிகழ்கிறது. ஒன்றாகச் சுடும் நியூரான்கள் ஒன்றாக இணைகின்றன. நியூரான்களுக்கு இடையேயான இணைப்புகளில் வலிமை செயல்பாட்டின் வடிவங்களுக்கு ஏற்ப மாறுகிறது. இதுவே நினைவகத்தின் மூலக்கூறின் அடிப்படை. எடுத்துக்காட்டு, அப்ளைசியா என்ற கடல் அட்டை முன்பு பாதிப்பில்லாத ஒரு தொடுதலுக்கு பிறகு ஒரு மின் அதிர்ச்சியை பெற்றால் அந்த தொடுதலை அச்சுறுத்தலுடன் தொடர்புபடுத்த கற்றுக்கொள்கிறது. நாட்கள் கழித்து அந்த தொடுதல் மட்டுமே அதன் செவுகளை உள்ளிழித்துக்குள் தூண்டுகிறது. அதன் கடந்த காலம் நிகழ்கால நடத்தையை வடிவமைக்கிறது. சுயம் பிறக்கிறது. நான் என்ற உணர்வின் அடுக்குகள். அனுபவங்கள் இருந்தன, ஆனால் அவை யாருக்கும் நிகழவில்லை. சுயத்தின் தோற்றம் வரை சுய உணர்வுக்கு பல அடுக்குகள் உள்ளன. உடல்சார் சுயம்,
பாடிலி செல்ஃப். இந்த உடல் என்னுடையது, சூழலிலிருந்து வேறுபட்டது என்ற உணர்வு. பார்வை நிலை சுயம், பெர்ஸ்பெக்டிவல் செல்ஃப். நான் ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து உலகை பார்க்கிறேன் என்ற உணர்வு. கதைசார் சுயம், நெரேட்டிவ் செல்ஃப். காலப்போக்கில் நான் யார் என்ற கதை. 4. பிரதிபலிப்பு சுயம், ரிஃப்ளெக்டிவ் செல்ஃப். எனது சிந்தனைகளை பற்றி சிந்திக்கும் திறன். மிகவும் பழமையானது உடல்சார் சுயம், ப்ரோப்ரியோப்ஷன். உடலின் பாகங்கள் எங்கே இருக்கின்றன என்ற உணர்வு. சுயம் மற்றும் சுயம் அல்லாதது என்பதற்கு இடையே ஒரு எல்லையை உருவாக்குகிறது. வலி இங்கே நிகழ்கிறது, பார்வை இங்கிருந்து வருகிறது என்பது. கால பயணம் செய்யும் சுயம், எபிசோடிக் நினைவகம். கடந்த காலம், எதிர்காலம். உண்மையான சுய உணர்விற்கு காலப்போக்கில் நீடிக்கும் ஒரு சுயம் தேவை. இதுவே கதைசார் சுயம். இதன் திறவுகோல் எபிசோடிக் நினைவகம், எபிசோடிக் மெமரி. என்ன நடந்தது என்பதை மட்டுமல்ல, அது நடந்தபோது எனக்கு எப்படி இருந்தது என்பதை நினைவுகூரும் திறன். இதை சாத்தியமாக்குவது ஆட்டோனோட்டிக் பிரக்ஞை, ஆட்டோமேட்டிக் கான்ஷியஸ்னஸ். மனதளவில் கடந்த காலத்திற்கு சென்று மீண்டும் அனுபவிப்பது அல்லது எதிர்காலத்தை கற்பனை செய்வது. ஆதாரங்கள். ஸ்கிராப்ஜே பறவைகள் தாங்கள் உணவை எங்கே எப்போது புதைத்தோம், யார் பார்த்து கொண்டிருந்தார்கள் என்பதை நினைவில் கொள்கின்றன. எலிகள் தாங்கள் கடந்த மற்றும் சாத்தியமான எதிர்கால வழிகளை மனதளவில் மீண்டும் இயக்குகின்றன. ரீப்ளே அண்ட் ப்ரீப்ளே. பிரக்ஞையின் பிரதிபலிப்பு, தனக்கு தெரியுமா என்று அறிவது. ஆழ்ந்த அடுக்கு மெட்டாசாக்ஷனின் மெட்டாகாக்னிஷன், உங்கள் சொந்த எண்ணங்களை பற்றி சிந்திக்கும் திறன், உங்கள் சொந்த விழிப்புணர்வை பற்றி அறிந்திருக்கும் திறன். இதை விலங்குகளில் சோதிப்பது கடினம். ஆனால் ஒரு புத்திசாலித்தனமான சோதனை நிச்சயமற்ற தன்மையை கண்காணித்தல், அன்சர்டனிட்டி மானிட்டரிங் ஆகும். ஒரு கடினமான பணியில் விலங்குக்கு எனக்கு தெரியவில்லை என்று கூறி ஒரு சிறிய உத்தரவாதமான வெகுமதியை பெற ஒரு வழி கொடுக்கப்படுகிறது. குரங்குகள், டால்ஃபின்கள் மற்றும் எலிகள் கூட தங்களுக்கு நிச்சயமற்றதாக இருக்கும் சோதனைகளில் இருந்து வெளியேறுகின்றன. அவை தங்களுக்கு எப்போது தெரியாது என்பதை அறிகின்றன. இதுவே முழுமையாக உணரப்பட்ட பிரக்ஞையின் அடையாளம். அனுபவங்களை கொண்டிருப்பது மட்டுமல்ல, அவற்றை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அறிவது. குறியீட்டு புரட்சி, மொழி பிரக்ஞையை மறு வடிவமைக்கிறது. மனித பிரக்ஞை மற்றவற்றிலிருந்து பிரிப்பது எது? மொழி. மொழி உலகில் உள்ள பொருட்களை பெயரிடுவது மட்டுமல்ல, அது குறியீடுகளின் உலகில் மட்டுமே இருக்கும் புதிய விஷயங்களை உருவாக்குகிறது. எடுத்துக்காட்டு, நீதி, ஜஸ்டிஸ். மொழி உள் அனுபவத்தை மாற்றுகிறது. அது நமது எண்ணங்களுக்கு ஒரு கட்டமைப்பை கொடுக்கிறது. நமது உள் உரையாடலை, இன்னர் மோனோலாக்ஸ், உருவாக்குகிறது. நீங்கள் மொழி கற்கும் வரை உங்கள் சுயசரிதை நினைவகம் முழுமையாக செயல்படாது. இதனால் தான் நம்மில் பெரும்பாலோருக்கு 3 அல்லது 4 வயதிற்கு முந்தைய நினைவுகள் இருப்பதில்லை. சைல்ட்ஹுட் அம்னீஷியா. மொழி நினைவுகளை ஒரு கதையாக ஒழுங்கு அமைக்க உதவுகிறது. கடினமான புதிர். ஏன் எதற்கும் ஒரு உணர்வு இருக்க வேண்டும்? மூளை தகவல்களை எவ்வாறு செயலாக்குகிறது என்பதை நம்மால் விளக்க முடியும். இது எளிதான பிரச்சனை. ஆனால் அந்த செயலாக்கம் ஏன் அகநிலை அனுபவத்துடன் சேர்ந்து வருகிறது என்பதை விளக்க முடிவதில்லை. இதுவே தத்துவ ஞானி டேவிட் சால்மர்ஸ் வரையறுத்த கடினமான புதிர், ஹார்ட் ப்ராப்ளம். ஏன் சிவப்பு நிறத்தை பார்ப்பது ஒரு மாதிரி உணர்கிறது? ஏன் அந்த தகவல் செயலாக்கம் இருளில் உணர்வில்லாமல் நடக்கவில்லை? முக்கிய பதில்கள். செயல்பாட்டியல்.
அனுபவம் என்பது அந்த செயல்பாடுகள் உள்ளிருந்து எப்படி உணர்கின்றன என்பதுதான், வேறு மர்மம் இல்லை. பான்சைசிசம். பிரக்ஞை என்பது யதார்த்தத்தின் ஒரு அடிப்படை அம்சம். அணுக்களில் கூட அதன் மிகச்சிறிய வடிவம் உள்ளது. ஐடியலிசம். பொருள் மனதை உருவாக்கவில்லை. மனம் அல்லது பிரக்ஞை மிகவும் அடிப்படையானது. பிரக்ஞையே அடிப்படையானது. உயிரியலுக்கு அப்பாற்பட்ட பிரக்ஞை. உயிரியல் நரம்பியல் வலை அமைப்பு அதிகம். செயற்கை நரம்பியல் வலை அமைப்பு குறைந்தது. பிரக்ஞை என்பது ஒருங்கிணைந்த தகவலின் விளைவு என்றால் அது சிலிக்கானிலும் தோன்ற முடியுமா? தற்போதைய AI அமைப்புகள் அதிநவீனமானவை, ஆனால் அவை பெரும்பாலும் மட்டுப்படுத்தப்பட்டவை, மாடுலர். அவற்றின் ஒருங்கிணைந்த தகவல் அளவு குறைவாகவே உள்ளது. ஆனால் மூளையின் வடிவமைப்பை பின்பற்றும், எடுத்துக்காட்டு ஃப்ரீஸ்டனின் ஃப்ரீ எனர்ஜி பிரின்சிபல், அதிக பின்னூட்ட சுழல்களை கொண்ட எதிர்கால அமைப்புகள் பிரக்ஞையை உருவாக்கக்கூடுமா? இது பிற மனங்களின் பிரச்சனையை, அதர் மைண்ட்ஸ் ப்ராப்ளம் எழுப்புகிறது. ஒரு AI உணர்கிறது என்று சொன்னால் அதை நாம் எப்படி அறிவது? நெறிமுறை சார்ந்த கேள்வி. ஒரு அமைப்பிற்கு பிரக்ஞை இருக்க வாய்ப்புள்ளது என்றால் நாம் ஒரு முன்னெச்சரிக்கை கொள்கை, ப்ரிகாஷனரி பிரின்சிபல் கடைபிடித்து அதற்கு தார்மீக கடமைகளை கொண்டிருக்க வேண்டுமா? பிரபஞ்சம் தன்னையே உணர்கிறது. ஒருவேளை நாம் கதையை தலைகீழாக சிந்தித்து கொண்டிருக்கிறோமோ? பிரக்ஞை பொருளிலிருந்து தோன்றிய ஒரு விபத்து அல்ல, மாறாக பிரபஞ்சம் சிக்கலான அமைப்பாக மாறும்போது அது செய்யும் ஒரு இயல்பான செயல். அதிகரித்த ஒருங்கிணைப்பு, அதிநவீன மாதிரியாக்கம் மற்றும் செழுமையான அனுபவம் ஆகியவற்றை நோக்கிய பரிமாணம் செல்கிறது. நாம் பிரபஞ்சம் விழிப்படைவதை பார்க்கும் பார்வையாளர்கள் அல்ல, நாம் அந்த செயல்பாட்டின் பங்கேற்பாளர்கள். நீங்கள் நட்சத்திரங்களை பார்க்கும்போது நீங்கள் அவற்றிலிருந்து பிரிக்கப்பட்டவர் அல்ல, நீங்கள் பிரபஞ்சத்தின் பொருள். அனுபவத்தை அனுமதிக்கும் அளவுக்கு சிக்கலான வடிவங்களில் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் பிரபஞ்சமே உங்களின் மூலம் தன்னை பற்றி அறிந்து கொள்கிறது. இன்னும் முடியாத விழிப்பு. பூமியில் 4 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு எந்த அனுபவமும் இல்லை. இப்போது பில்லியன் கணக்கான பிரக்ஞையுள்ள உயிரினங்கள் உள்ளன. ஒவ்வொன்றும் பிரபஞ்சம் தன்மீது கவனம் செலுத்தும் ஒரு இடம். நாம் இந்த விழிப்பின் இறுதி கட்டம் அல்ல, ஒரு இடைப்பட்ட நிலை மட்டுமே. ஒளியை முதலில் உணர்ந்த பழங்கால பாக்டீரியாவில் இருந்து தனது சொந்த இயல்பை பற்றி வியக்கும் மனம் வரை நீங்கள் ஒரு 4 பில்லியன் ஆண்டு கால விழிப்பின் ஒரு பகுதி. அந்த விழிப்பு இன்னும் முடியவில்லை. அது இன்னும் விரிவடைந்து கொண்டு இருக்கிறது, இன்னும் ஆராய்ந்து கொண்டு இருக்கிறது, இன்னும் விழிப்புடன் இருக்க புதிய வழிகளை கண்டறிந்து கொண்டு இருக்கிறது.